Hello student, NEET 2023 questions பார்க்கலாம். Which of the following statement are incorrect கேட்குறாங்க. All the transition metals except scandium form monoxide which are ionic. So இந்த statement கரெக்டாக இருக்கு. The highest oxidation number corresponding to the group number in transition metal oxide is attained in scandium trioxide to manganese heptoxide. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேண்டியம் வந்து +3 ஆக்சிஜன் ஸ்டேட்டில் இருக்கும், Sc2O3. ஸ்கேண்டியம் வந்து +3 இருக்குது. இந்த குரூப் நம்பரும் பார்த்தீங்கன்னா இது வந்து குரூப் நம்பர் வந்து 3 தான் இருக்குது. அதேபோல் மேங்கனீஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் Mn2O7 இன் மேங்கனீஸ் ஹெப்டாக்சைடு. இதில் வந்து +7 ஷோ பண்ணுது. அப்போ நம்ம பார்க்கல, இதுவும் பார்த்தோன்னா நமக்கு வந்து குரூப்ஸ் மேங்கனீஸ் வந்து பார்த்தோன்னா குரூப் 7ல் இருக்குது. மேங்கனீஸ் வந்து குரூப் 7 எலிமெண்ட். அப்போ இந்த செகண்ட் பி ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூவாக இருக்குது. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு ட்ரூவாக இருக்குது, இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த பேசிக் கேரக்டர் இன்க்ரீசஸ் ஃப்ரம் வெனேடியம் ட்ரைஆக்சைடு டு வெனேடியம் டெட்ராக்சைடு அண்ட் பென்டாக்சைடு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ராங்காக இருக்குது. என்ன ரீசன்னா, இந்த காம்பவுண்ட் இல்லைன்னா ஆக்சைடு பார்த்தோன்னா லோவர் ஆக்சிஜன் ஸ்டேட்டில் இருந்தால் அது பேசிக்காக இருக்கும், ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருந்தால் அது வந்து அயானிக்காக இருக்கும். ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேசிக் கேரக்டர் டிக்ரீசஸ்னு வரணும். இந்த பேசிக் கேரக்டர் டிக்ரீசஸ் ஃப்ரம் வெனேடியம் ட்ரைஆக்சைடு டு டெட்ரா அண்ட் பென்டா போகும்போது என்ன ஆகுனாக்கா இந்த பேசிக் கேரக்டர் வந்து டிக்ரீசஸ் ஆகும். ஸோ இதுக்கு வந்து டிக்ரீசஸ்ன்னு வரணும், மாற்றி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பாக இருக்குது. அதே போல் வந்து வெனேடியம் டெட்ராக்சைடு வந்து நம்ம டிசால்வ்ஸ் இன் ஆசிஸ் இட் கிவ்ஸ் VO4 3- சால்ஸ். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பாக இருக்குது. இந்த V2O4 நம்ம ஆசிடில் வந்து டிசால்வ் பண்ணக்குள்ள நமக்கு என்ன கொடுக்குனாக்கா ஸோ இட் கிவ்ஸ் VO2 + சால்ட்டு கொடுக்கும், VO2 + சால்ட்டு கொடுக்கும். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பாக இருக்குது. குரோமியம் ஆக்சைடு இஸ் ஏ பேசிக் பட் குரோமியம் ட்ரைஆக்சைடு இஸ் அம்போட்டரிக். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டாக இருக்குது. அப்போ நமக்கு வந்து கரெக்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நமக்கு தேர்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும். தேர்ட் ஆப்ஷன் பார்த்தோன்னா நமக்கு இதில் வந்து சியும் டியும் வந்து ராங்காக இருக்குது, மீது எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டாக இருக்குது. அப்போ நமக்கு தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு சியும் டியும் வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. I hope you understand student. Thank you. All the best.